வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlog ரொம்ப ஸ்பெஷல். என் டாட்டரோட 19th பர்த்டே. கிஃப்ட் என்ன வேணும்னு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய லிஸ்ட் கொடுத்தேன். இதில் என்ன வேணுமோ எனக்கு டிக் பண்ணி கூட நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன்னு. அவங்க ஒரே வேர்ட் தான் சொன்னது, என்னென்னா சர்ப்ரைஸ் பண்ணுங்கம்மான்னாங்க. ஸோ நான் பிளான் பண்ணி என்ன வாங்குறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா எது கேட்டாலும் வேணான்றாங்க. சர்ப்ரைஸ்ன்னு சொன்னோன்னே சரி நான் என் இஷ்டத்துக்கு நான் வாங்கிட்டு வருவேன்னு ஓகேன்ட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்காவும் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பாஸ்டன் ட்ரிப்பு 1 day ட்ரிப் போயிருக்காங்க. சரி அவங்க வரத்துக்குள்ளே கிஃப்ட் வாங்கிட்டு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் என் கூட ஷாப்பிங் வந்திருக்கும் போது ஒரு பொருளை பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டிசைன்லேயே வேறெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நான் என்ன சொன்னேன்னா, அப்போ பிடிச்சிருந்தா வாங்கிக்கோன்னேன். இல்லைம்மா என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அப்போல்லாம் தேவையில்லை, தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன மனசில் நினச்சேன்னா, சரி தேங்க்ஸ் கிவிங் டே வந்து பிளாக் ஃப்ரைடே டீலெல்லாம் போடுவாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம வாங்கி இவங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் அப்போ பிளான் பண்ணுது. ஆனால் இப்போ வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன்னா, பர்த்டே இப்போ இது மெயின் இல்லையா, இப்பயே நம்ம வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி வாங்குறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மேசிஸ் தான் போனேன் நான். ஏன்னா மேசிஸில் தான் முதல் பார்த்தாங்க இல்லையா. அங்கே மேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரி வேறு ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன் நான், அதோட கிஃப்டாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்ட பொருள் எல்லாம்னு. ஆனால் ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். லாஸ்ட் டைம் ஷாப்பிங் பண்ணும் போதே சொன்னாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கலைங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் தான், அதுவும் பர்டிகுலர் பிராண்டு. அப்போ பார்க்குறச்ச நான் லாஸ்ட் டைம் 1 மாதம் ஆச்சுங்க ஷாப்பிங் அவங்கள கூப்பிட்டு வரும்போது. அப்போ பார்த்தா நல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அதை தான் பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி தான் வேணும், அடுத்த வாட்டி நான் வாங்கினேன்னா இது மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இப்போ போய் பார்க்குறேன், எனக்கு சுத்தமாக இல்லை. அந்த பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே சுத்தமாக பிடிக்கல. இப்போ நான் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தனாலும் பிடிக்காது. ஏன்னா வேறு மாதிரி இருக்குது டிசைன்ஸு, பழைய டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சரி நான் என்ன சொன்னேன் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட, நம்ம இங்கேருந்து அவுட்லெட் மால் போகலாமான்னு கேட்டேன். ஏன்னா சண்டே மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஆஃபீஸ் போகணும் இல்லையா, அதுக்காக. இப்போயே மணி வந்து 2 ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்டும் சரி போகலான்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆகும். சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பசங்களும் இல்லை, இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வச்சாதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. அதால் நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து நாங்கள் வந்து நேராக மால் போயிட்டோம், அவுட்லெட் மாலுக்கு. அங்கே போனோடனே அங்கே வந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணி கிஃப்ட் வாங்கிட்டீங்களா, அக்காவோட கிஃப்ட் அவங்க வேறு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இதெல்லாம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இதெல்லாம் வாங்குங்கன்னு. நான் இதில் வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு 4 பொருள் வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் வாங்குங்க. நான் சொன்னேன் இல்லை நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், நான் இதுதான் வாங்கணும்னு. இல்லைம்மா அது வேஸ்ட்டு, அவங்களுக்கு பிடிக்காது, நான் சொல்கிறது தான் இப்போ ட்ரெண்ட், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்க சொன்ன கிஃப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வாங்கி கொடுத்துருக்கேன். திருப்பியும் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நேம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அதெல்லாம் நான் இல்லைம்மா நான் அது வாங்கலை, அதெல்லாம் நார்மல் தான், அதெல்லாம் என்ன பண்ணலான்னா அவங்க காலேஜ் போவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நான் வாங்கி கொடுக்குறேன், இப்போதைக்கு இது வாங்கி கொடுத்துடலாம், அதுக்கப்புறமா அக்கா போகும்போது கண்டிப்பாக நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன்னா அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆனாங்க. ஆனாலும் எனக்கு அவங்க பேசும்போது நல்லா தெரிஞ்சுது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நான் என்ன வாங்க போகிறேன்னு சொன்னனோ அது. அவங்க ஏன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அக்கா கிட்ட பேசி பர்த்டே கிஃப்ட் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வச்சுருக்காங்க. ஆல்பம், அதுக்கப்புறம் வந்து சிடி பிளேயர் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அவங்க அதை தான் சொன்னாங்க. நான் இல்லை எனக்கு வந்து அவங்க பேக் ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்துட்டு இருந்தேன் அன்னைக்கு. நான் வந்து அப்புறமா வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதை நான் இப்பயே வந்து பர்த்டே கிஃப்டாக கொடுக்கலான்னு என்னோட பிளான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோச்சில் தான் பார்த்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த பேக் வந்து நான் இப்போ கையில் வச்சுருந்தேன்ல, அந்த பேக் வந்து மேசிஸ்லேயே இருந்ததுங்க. அப்போ பார்க்கும்போது 1 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, நான் இன்னைக்கு போய் பார்க்குறேன் சுத்தமாக இல்லை. அதால தான் வந்து இங்கே அவுட்லெட் மால் வந்துட்டேன் நான். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, எது எடுக்கிறது எது விடுறதுன்னே தெரியல. ஆனால் என்னோட பொண்ணு வந்து அன்னைக்கு ஒன்று பார்த்து இதை மாதிரி தான் வாங்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அதால் நான் வந்து டிசைட் பண்ணிட்டாக்க அவங்க கேட்ட பேக் இங்கே இருக்கு, அதை தான் வாங்கணும்னு. எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி அவங்க கிட்ட எம்கே இருக்கு, அது வாங்கும்போது $450 வாங்க.
அடுத்தது குட்டியா பர்ஸ் ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அந்த பேக்ல பத்துறா மாதிரி. அத மாதிரி எல்லாம் குட்டியாலாம் ஒண்ணும் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாவே இருக்கு. அதால வந்து இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $69 தான். ஆம், நான் அப்புறம் பார்த்தேன், யோசனை பண்ணேன். இது வந்து ஏதாவது ஒண்ணுதான் எடுத்துட்டு போவாங்க. இது சும்மா இந்த பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரூம்ல வச்சுட்டு போவாங்க. கையில எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. பேக்னா மாட்டிட்டு போயிடுவாங்க. அதால வந்து நான் வந்து பர்ஸ் எடுக்கல நானு. ஆனா வந்து $49க்கும் இருக்கு, $39க்கும் இருக்கு. அன்னைக்கு நான் போனது கொஞ்சம் டீல் வேற போட்டிருந்தாங்க இந்த பர்ஸ்க்கெல்லாம். அதெல்லாம் பார்த்தேன். பட் நான் எதுவும் வாங்கல. வெறும் எதுக்கு போனோமோ அந்த பேக் மட்டும் எடுத்துட்டு வந்தேன். ஆனா இந்த பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். $69 தான். கீ செயின்ஸும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனா வாங்க மறந்துட்டேன் நான். லாஸ்ட் மினிட்ல வெளியே வந்த பிறகுதான் ஞாபகம் வந்தது. இந்த பிளாக்ல உள்ள ஒரே ஒரு ஸ்டாப் தான் கொடுக்குறாங்க. ஒன்று லாங்கா மாட்டிக்கலாம், இப்படி மாட்டிட்டு கிராஸா இப்படி மாட்டிக்கலாம். இதை மாதிரி இது வந்து ஷார்ட். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $219. இது பிளாக். இது வந்து நல்லா டார்க் ப்ரௌனு. இது வந்து பிளாக். இது வந்து ஃபுல் ப்ரௌன். இதுவும் நல்லா இருக்கு. இதோட ப்ரைஸும் அதே தான் இருக்கு. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $380. இது வந்து சின்ன பேகுங்க. இது வந்து $179. இதுல வந்து செயின் வந்து ஸ்டாப், சின்ன ஸ்டாப் வந்து செயினா இருக்கு. லாங்கா வேணும்னா நம்ம சைட்ல மாட்டினோம்னா அதுக்கு ஒரு ஸ்டாப் தராங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபோன் மட்டும்தான் வைக்க முடியும், வேற எதுவும் வைக்க முடியாது. இதோட கொஞ்சம் பெருசா இருக்கு. இது $219. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதேதான் ஒரு ஸ்டாப்பு, இன்னொரு ஸ்டாப்பும் கொடுக்குறாங்க. அதுல ஃபோனு ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வைக்கலாம். வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள நுழையிறேன். கரெக்டா என்னோட பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பசங்களும் வராங்க. நான் அப்படியே எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டேன். இந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து தனியா வாங்கினோங்க. அது $2 கொடுத்தோம்னா அந்த கிஃப்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் ரிப்பனு, ஸ்டிக்கர் எல்லாம் கொடுப்பாங்க. நான் எல்லாத்தையும் போட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில கொடுக்கலாம் கிஃப்ட்னு நினைச்சேன். ஆனா அவங்க தங்கச்சி இல்ல, இப்பயே நைட் 12 o'clock விஷ் பண்ண உடனே கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரே அடம். சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்க தூங்கிட்டாங்க. அவங்கள எழுப்பி சர்ப்ரைஸா இது கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அவங்க தங்கச்சி கிட்ட சொன்ன ஐட்டம் தான் வரும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெரியவங்க சொன்னாங்க, இட்ஸ் ரியலி சர்ப்ரைஸ், எனக்கு இது நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்ன உடனே தங்கச்சிக்கு ஒரே சந்தோஷம். அவங்களுக்கு அப்பதான் திருப்தியா. நைட்டே வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டோம் நாங்க. காலம்புரை எழுந்திரிச்சு திருப்பி அவன் விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் ஃபிஷ் பிரியாணி கேட்டிருந்தாங்க. அது பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ் பிரியாணி. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து சிக்கன் கிரேவி அண்ட் தோசை பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு தாங்க இந்த வாட்டி வீட்லேயே பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நான் வீட்டில் கேக் பண்ணுறேன். 2019 எனக்கு பண்ணாங்க, கோவிட் டைம்ல. பசங்க அவங்க அப்பாலாம் சேர்ந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2021 நான் ஒரு வாட்டி பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பண்றதே கிடையாதுங்க. எல்லாமே இப்போ கடையில வாங்கிருது. இந்த வாட்டி என்னன்னா, நான் எப்போதும் வாங்குற கடையில வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு. அவங்க மண்டேவும் க்ளோஸ்டு, டியூஸ்டேவும் க்ளோஸ்டு. அதால சரின்னா சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே 4 நாளும் க்ளோஸ்டு. அதால சரின்னு சொல்லிட்டு வீட்லயே கேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக் பண்றோம். ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா கேக் கட் பண்ணாதான் பர்த்டேவே மூவ் ஆகும். அவங்க அப்படியேப்பட்ட ஆளு. நாங்கெல்லாம் கேக்கே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்குவோம். கேக்குக்கு நான் மைதா அண்ட் வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணலை. இது முழுக்க க்ளூட்டன் ஃப்ரீ கேக் தான் பண்ணுறோம் நாங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீயோட 1:1 ஃப்ளாரு, அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், பட்டர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சினமன் பவுடர் ஆட் பண்ணுறேன், கொஞ்சோண்டு தான், பிஞ்ச், அவ்வளோதான். 2 cups பவுடர் இதில் போட்டுடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொக்கோ பவுடரும் இதில் ஆட் பண்ணிடுறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சினமன் பவுடர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அடிக்கடியெல்லாம் கேக் பண்ண மாட்டேங்க. அதால அதுக்காக தேவையான பொருளெல்லாம் நான் வாங்கி வைக்கிறது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா பட்டரு. இது வந்து 9 tablespoon பட்டர். இது சுகரும் ஆட் பண்ணிடுறேன். இதுல 2 cups of sugar.
இது வந்து ரெண்டு முட்டை, இதுக்கப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இது ஸ்பூன் விடுறேன் நான். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம திருப்பியும் வந்து அந்த மிக்சரில் வந்து பீட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துருக்குது. இப்போ வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாவு வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க். இது ஒரு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு விடணும். இதுதான் மெஷர்மெண்ட். நான் 3 வாட்டி நல்லா பாயிலிங் இது 3வது கப்பு. இப்போ வந்து இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கம்பைன் ஆகணும். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் 2 லேயர் பண்ணுறதால 2 பிளேட்டில் வந்து ஊற்ற போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா இதில் பாதி ஊற்றுறேன். பேக் பண்ணுறதுக்கு அவனில் வச்சிடலாங்க கேக்கை. பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து ஐசிங் போட்டுக்கலாம். ஃப்ராஸ்டிங்க்கு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளே பெரியவங்களே வந்துட்டாங்க. நான் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். நான் பேக் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் நான் தான் விடுறதில்ல அவங்களெல்லாம் குக் பண்ணுறதுக்கெல்லாம். ஏன்னா எனக்கு பயம் கிச்சனில் விடுறதுக்கு. அதெல்லாம் வேணான்னு இல்லைம்மா நான் பண்ணுறேன் ப்ளீஸ்ன்னாங்க. ஓகேன்ட்டேன். It's not going to be enough. It's not really powerful, the one that you bought. Yeah. ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, நான் வந்து நடுவில் போய் என்ன ஹெல்ப் வேணுமோ கேட்டேன். இல்லை நானே எல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், இது பட்டர் ரெடி ஆகிடுச்சு, சாஃப்டாகிடுச்சு. சரி கொக்கோ பவுடர் போடலான்னா இல்லை இப்போ போடாதீங்கன்றாங்க. இல்லடி கரெக்டாக இருக்கும் இப்போ போட்டான்னு. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நான் நினச்சேன் நீங்கள் மொத்தமாக போட்டுருவீங்களோன்னு நினச்சேன்னாங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டேன். So pour a little. போதும். இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும் இல்லையா, அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் விடுறேன் நான். ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடுச்சுல, இதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன், நீ கிளம்புன்னேன். இல்லைம்மா நானே பண்ணுறேன்னு. அதுக்குள்ளே அவங்க தங்கச்சி வந்து ஏன் அவங்கக்கிட்டே கொடுத்து பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை உங்கள் அக்காவுக்கு தான் பண்ணோன்னாங்க. ஃப்ராஸ்டிங்கை டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக வந்திருக்குன்னாங்க. அதாவது நல்லா இருக்கு மம்மி, அடுத்த வாட்டியும் நான் பண்ணுறேன், தங்கச்சிக்கு பிறந்த நாள் வருது அவங்களுக்கு நான் பண்ணுறேன்னாங்க. நான் சொன்னேன் இல்லவே வேணா நம்ம கடையிலேருந்து வாங்கிக்கலாம், இதெல்லாம் தேவையில்லாத வேலை நம்மளுக்குன்னு. ஏன்னா கேக் பண்ணுறதா இருந்தால் நம்ம எல்லாம் வாங்கி வைக்கலாங்க. அடிக்கடி பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம். அவ்வளோ சுகரு எல்லாமே வாங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் சுகர் எல்லாம் வாங்கினேன். எங்கள் வீட்டில் சுகரே கிடையாது. இருக்கும் ப்ரௌன் சுகர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒயிட் சுகர் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். நான் இதுக்காக நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு வானாமான்னேன். இல்லை இந்த வாட்டி பண்ணலாம், வீட்டில் நான் பண்ணுறேன் நானுன்னாங்க. சரி ஓகேன்னு இருக்கேன். அடுத்த வாட்டியும் ஒரு கேக் பண்ணணும். அது என்ன ஃப்ளேவருன்னு இன்னும் தெரியல. கேக் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாம் நல்லா ஃப்ராஸ்டிங் எல்லாம் போட்டு முடித்த பிறகு கேக் பேக் பண்ணி வந்த பிறகு நம்ம மேல் லேயரை வந்து கட் பண்ணுவோம் இல்லையா, அதை என்ன பண்ணாங்க, க்ரம்பிள் பண்ணிவிட்டு கேக் மேலேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டெக்கர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே அவங்க தங்கச்சி வந்து நான் பண்ணுறேன்னு எல்லாம் ஒரு வழியாக பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்கான்னு அவங்க அக்காவை கேட்டால் அக்கா சூப்பராக இருக்குன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சியும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கேக்கில். நான் நினச்சேன் இந்த கேக் அவ்வளோதான் இன்னைக்குன்னு. ஆனால் பரவாயில்ல நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டின்னருக்கும் நான் தோசை போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட்ருங்க, அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம கேக் கட் பண்ணலான்னு ஓகேன்ட்டாங்க. இப்போல்லாம் ஒரு தோசையோடு நிறுத்திடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெண்டர் லைன்ஸில் பண்ண சிக்கன் கிரேவிங்க. டெண்டர் லைன்ஸில் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம் சிக்கன் கிரேவி. அது ஒரு ட்ரிக்கு, அதில் தான் நான் பண்ணுறது எப்போதுமே. இதுதான் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு டின்னர். இன்னைக்கு காலையில் ஆக்சுவலி நேற்றெல்லாம் உடம்பு முடியலங்க. நேற்றெல்லாம் உடம்பு முடியல. இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. அதாவது ரொம்ப லேட்டாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் தோசை ரெடி ஆயிடுச்சு.
எங்கள் வீட்டில் தண்ணியாக இருந்தால் பிடிக்காது, குழம்பு திக்காக இருக்கணும் அவங்களுக்கு. பலூன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தது, அது யூஸ் பண்ணிட்டோம். பேனர் மட்டும் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தார். பசங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, சின்னவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே. இப்போ கேக் வந்து இங்கே வச்சு கட் பண்ணிடலான் இருக்கோம். இதுதான் நாங்கள் பண்ண கேக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரம்பிள் குக்கி மாதிரி பண்ணி சைட்லலாம் ஒட்ட வச்சுருக்காங்க, மேலே வந்து க்ரம்பிள்டு போட்டு வச்சுருக்காங்க. 9 1 அம்மா இது நம்மளுக்காக எடுத்து சொன்னாங்க. சூப்பராக பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க. கேக் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்டிங் சான்ஸே இல்லை. அவங்க தங்கச்சி சூப்பராக இருக்குது ஃப்ராஸ்டிங் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.